ஒரு மூளை மதி மயங்குகிறது. நாளை மனைவியின் 40வது பிறந்த நாள். கடந்த ஒரு வாரமாய் மூளையை நான் கசக்கியதில் பாவம் அது என் மண்டை ஓட்டில் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு புதுசாய் ஒரு யோசனையும் வரவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் தெரியாமல் விட்டத்தை நோக்கி யோசித்துக் கொண்டிருந்த போது, என்னங்க, ஆபீஸ் டைம் ஆகலையா? அந்த பழைய ஃபேனை இப்படி புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க? மனைவியின் பல உள்ளர்த்தங்கள் நிறைந்த வார்த்தைகளில் மீண்டும் நினைவுக்கு வந்தேன். இதோ என்று சொல்லிவிட்டு அலுவலகம் கிளம்பினேன். ரயில் குலுங்கலில் என் நினைவலைகளும் சேர்ந்து குலுங்கின. காலம் மெதுவாய் திருமணம் முடிந்த அந்த காலகட்டத்திற்கு சென்றது. கல்யாண மிதப்பாக இருந்திருக்க வேண்டும். உம், இப்போது யோசித்து பார்த்தால் அந்த வருடம் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. உம், காலம் கடந்த ஞானோதயம். ஆனால் ஒரு வகையில் நான் செய்ததும் சரிதான். காதலனாய் இருந்தபோது பிறந்த நாட்களை பெரிதாய் கொண்டாட முடியவில்லை. அந்த ஏக்கத்தை போக்கும் வகையில் புதுமையாக செய்ய வேண்டும் என்ற முடிவில் மனைவிக்கு தெரியாமல் அவளின் சிறுவயது புகைப்படங்களை வயது வாரியாக அவளின் அப்பா, அம்மா, தம்பி மற்றும் தோழியரிடம் வாங்கி மௌனராகம் இளையராஜா பீஜியம் போட்டு அவளை மெய் சிலிர்க்க வைத்தேன். அதை பார்த்து என் மனைவி கண்களை அகலமாய் திறந்து பார்த்தாள். அதில் நானும் மயங்கினேன். ஒவ்வொரு வருடமும் அந்த அழகான விழிகளை இன்னும் அகலமாக்க புது புது முயற்சிகள். வருடத்திற்கு ஒரு முறையாவது மெனக்கிடலாம் என்று முடிவு செய்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்று மனைவிக்கு 40வது பிறந்த நாள். இந்த வருடங்களில் எல்லா யோசனைகளும் ஏதோ ஒரு விதத்தில் உபயோகித்து இருந்தேன். இன்று என்ன புதுமையாய் செய்யலாம் என்ற குழப்பம். அதுவும் மனைவிக்கு இது 40வது பிறந்தநாள் அல்லவா? பெரிய மைல்கல். 2 வருடத்திற்கு முன் என்னுடைய 40வது பிறந்த நாள். அதில் என் மனைவி, என் மகன், மகள் வெகு விமரிசையாக கொண்டாடினார்கள். கொண்டாட்டத்தின் முடிவில் மனைவி என் காதில் கிசுகிசுத்தாள். உங்களுக்கு இப்படி கொண்டாடியதால எனக்கு இப்படியெல்லாம் ஊற கொட்டாதீங்க. எனக்கு எம்பராசிங்கா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா பிறந்தநாள் பரிசும் எனக்கு எனக்காக நீங்களே கொடுத்தது. அதுல நீங்க, நான் மட்டும்தான். அந்த பரிசுகள் எல்லாத்துலயும் எனக்காக நீங்க மட்டுமே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பரிசு கொடுங்க போதும். நீங்க மனசுபட ஒரு 2 வரி எழுதினா கூட போதும். ஆனா, அது எனக்காக நீங்களே எழுதியிருக்கணும். அது போதும் அப்படி என்றாள். அதில் சில வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்ததில் பல உள்ளர்த்தங்கள் இருந்தது தெரிந்தது. இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்கும்போது சட்டென்று ஒரு பட்டாம்பூச்சி சிமிட்டியது. ரயிலில் இருக்கையில் துள்ளினேன். ஒரு ஐக்கூ கவிதை எழுதலாமே. மனைவிக்கு கவிதைகள் பிடிக்கும். அதுவும் ஐக்கூ என்றால் அலாதி பிரியம். அவளுடைய மீ டைமில் ஐக்கூ கவிதைகள் தான் படிப்பாள். ஆனால் எனக்கோ கவிதை என்றால் மைல் தூரம். ஆனால் 3 வரிகள் தானே, அப்படி என்ன கம்பசூத்திரம் இருக்கப் போகிறது என்று ஐக்கூ கவிதை எழுதலாம் என்று முடிவு செய்தேன். அன்று அலுவலகம் போனபோது என் வாட்ஸ்அப் நண்பர்களான கவிஞர்களுக்கு ஐக்கூ கவிதை எழுதுவது எப்படி என்று ஒரு செய்தி போட்டேன். அந்த காலை என் வாட்ஸ்அப் மிக பரபரப்பாக இருந்தது. பல்வேறு யூடியூப் லிங்குகள், பல வாய்ஸ் மெசேஜ்கள், பல உதாரணங்கள் அனுப்பியிருந்தார்கள். மாலை அலுவலகம் முடிந்து வரும்போது பல கவிதைகளை படித்தேன். ஒரு மாதிரியாக எனக்கு புரிய ஆரம்பித்தது. எழுதலாம் என்று உட்கார்ந்த போதுதான் தெரிந்தது ஐக்கூ கவிதையின் ஆழம். 3 வரிகளை அழகாய் செதுக்குவதில் ஒரு நேர்த்தி இருக்கத்தான் செய்தது. என்னை யோசித்தும் மனைவியின் பிறந்தநாளை ஒட்டி ஒரு ஐக்கூ கூட அமையவில்லை. இரவும் தூங்க முடியவில்லை. என் மூளையில் பரிசோதிக்கப்படாத இடங்களிலெல்லாம் நியூரான்கள் சினாப்சிஸ் செய்து கொண்டிருந்தன. அழகான அனுபவம் அது. வார்த்தை வர காத்திருக்கும்
கவிஞன் இல்லையா என்று வைரமுத்து பாடியது நினைவுக்கு வந்தது. வைரமுத்துவிற்கே இந்த நிலை என்றால் நான் என்ன செய்வது? ஆனால் அந்த வரியின் முழு அர்த்தத்தை இப்போதுதான் உணர்ந்தேன். அழகான, சுகமான, வேதனையான உணர்வது. சுகமான வேதனைகள் என்று சில அனுபவங்கள் என் கண் முன் நடனமாடின. காதலிக்கும் போது காதலிக்காக காத்திருக்கும் தருணங்கள். குளிர்காலம் முடிந்தும் முடியாத காலங்களில் கடல் அலைகள் முட்களாய் குத்தும் பொழுதுகள். அந்த சுகமான முட்களை தழுவ கடலில் முழுகும் போது ஏற்படும் உணர்வு. குளித்தப்பும் சில்லென்ற குளிர்காற்று லேசாய் வருடும் சிலிர்ப்பு. அட்ரினலின் சுரக்க வைத்து பின் அந்த அனுபவத்தை ரசிக்கும் என் மூளையின் வினோதத்தை வியந்து கொண்டிருந்தேன். இதுவும் அது போல ஒரு அனுபவம்தான். அதுவும் ஐக்குவை செதுக்கும் என் மூளை என் மனைவியின் காதலை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அந்த நிகழ்வுகள் அழகாய் ரம்மியமாய் நகர்ந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு கலைஞனுக்கும் அவன் படைப்பில் இப்படித்தான் இருக்குமோ? என் மூளை மதிமயங்கிக் கொண்டிருந்தது. தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்தேன். 3 வரிகள் இந்த பிரபஞ்சத்தை விட மிக பிரம்மாண்டமாய் தெரிந்தன. வாளிகளையும் வைரமுத்துக்களையும் ஒரு முறை அவர்கள் காலில் விழுந்து எழுந்திருக்கலாம் என்று தோன்றியது. நள்ளிரவில் இன்ஸ்பிரேஷனுக்காக மனைவி வைத்திருந்த பாரதியின் கவிதை தொகுப்பை திறந்து படித்தேன். அதில் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறித் ததும்பும் விழிகளும். தெய்வமே என்று புத்தகத்தை மூடி வைத்தேன். ரசிக்கும் எனக்கே இப்படி மெய்சிலிர்க்கிறதே, எழுதிய பாரதிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் மூளையும் டோபமின்களை இந்த கவிதை எழுதும்போது எப்படி சுரந்திருக்கும்? பாரதியின் காதல் அந்த தருணத்தில் எப்படி இருந்திருக்கும்? வாய் பிளந்து நின்றிருந்தேன். எந்த கவிஞனுக்கும் எந்த கலைஞனுக்கும் இறப்பு இல்லை. அவன் படைப்பு இந்த உலகில் காலம் காலமாய் நிலைத்திருக்கும். இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்களா என்று மனைவியின் குரல் கேட்டு பாரதியின் கவிதையால் கட்டி வைத்த ஆகாய கோட்டையிலிருந்து இறங்கி மீண்டும் தரையில் கால் வைத்தேன். தூங்க முடியாமல் தூங்கினேன். மறுநாள் காலை 5 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துவிட்டது. ஆனால் ஆச்சரியமாக கூடவே ஒரு அழகிய ஐக்கியம் வந்தது. என் மூளை இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும். எனக்கே என் மேல் ஆச்சரியமாக தான் இருந்தது. எங்கிருந்து வந்தது இந்த கவிதை? அந்த கவிதை இதோ. சிநேகிதி, தோழி, மனைவி, குடும்பத் தலைவி, தாய், சேய், யார் அவள்? என் மூளையின் பிரதியாய் அவள். என் ஐக்குவை நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது வாலியின் இன்னொரு வரிகள் ஞாபகம் வந்தது. புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. அந்த வரிகள் ரீங்காரமிட்டன. நான் 3 வரிதான் எழுதினேன் என்றாலும் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் மெனக்கட்டிருக்க வேண்டும். என் மூளையில் விதைத்த என் வரிகளுக்கு நான் தான் இறைவன். அழகாய் அந்த கவிதைக்கு அடோபி போட்டோஷாப் உதவியுடன் படங்களும் வண்ணங்களும் போட்டு மனைவியின் தலையணை பக்கத்தில் வைத்திருந்தேன். கூடவே அவளுக்கென்று எடுத்த ஒரு புடவையும் பேக்கப் பிளான்காக. அன்று சனிக்கிழமை. பிறநாள் என்றாலும் சனிக்கிழமை பழக்கம் போகவில்லை. சனிக்கிழமை அன்று மகன், மகள், மனைவி 9 மணிக்கு முன் எழுந்தால் அது சூரியனுக்கும் பிடிக்காது. நானும் 7 மணி அளவில் ஒரு பிறந்தநாள் பரிசை வைத்துக்கொண்டு மனைவி எழுந்திருக்கும் வரை என்ன செய்வதென்று யோசித்து கடைசியில் இளையராஜா பக்கம் சென்றேன். பிறகு வந்த அந்த 2 மணி நேரம் என் வாழ்க்கை நீண்ட நேரம். ஒவ்வொரு நொடியையும் நான் ரசித்த தருணம். மனைவிக்காக நான் எழுதிய ஐக்கூ என் நரம்பில் ரீங்காரமிட, என் காதலுக்கு
இளையராஜாவின் வெட்டுக்கள் அழகாய் என் உணர்வுகளை உலுக்கிக் கொண்டிருந்தன. கண்களில் ஏனென்று தெரியாமல் அவ்வப்போது தண்ணீர். கண்ணீர். தண்ணீரா கண்ணீரா? இளையராஜாவின் மாயமா? இல்லை என் கண்களின் ஜாலமா? தெரியவில்லை. மனைவி எழுந்து என் கவிதையை படித்து என்ன செய்யப் போகிறாள் என்ற நினைப்பு மூளையின் பின்னணியில் மின்னலாய் வந்து வந்து போய்க் கொண்டிருந்தது. நேரம் போனது தெரியாமல் இசையில் என் காதலில் லயித்திருந்தேன். 3 வரிகள் மட்டுமே எழுந்திருந்தாலும் என்னமோ 3 உலகங்களுக்கும் அதிபதி போல் ஒரு உணர்வு. அந்த கர்வம் தலைக்கேறும் போது வாலியும் வைரமுத்தும் வந்து என்னை இடித்துக் கொண்டிருந்தார்கள். காதில் ஹெட்போன் வைத்து கண் மூடி இனம் தெரியாத உணவுக் குழம்பில் தியானித்திருந்தேன். அப்போது நெற்றியில் ஒரு மிருதுவான ஸ்பரிசம். சுதாரிக்கும் முன் நெற்றியில் ஒரு அழகான முத்தம். திரும்பி பார்த்தால் கண்களில் கண்ணீருடன் மனைவி. கவிதை உங்களுக்கு சுத்து போட்டாலும் வராது. எனக்காக இப்படி மெனக்கெட்டீங்களா என்று கட்டி அணைத்தாள். என் மூளை எக்கச்சக்கமாய் ஆக்சிடோசின்களை சுரந்து கொண்டிருந்தது. மேகத்தை தாண்டி விண்ணில் நிலவில் மிதந்து கொண்டிருந்தேன். ஒரு வருடம் உருண்டோடி விட்டது. ஒரு வாரம் கழித்து மனைவிக்கு 41வது பிறந்த நாள். சென்ற வருட கவிதையை எழுதிய இருமாப்பில் இந்த முறையும் ஒரு பெரிய கவிதை எழுதி அசத்தலாம் என்று பெரிதாய் யோசிக்கும் முன்னே என் மூளை என்னை ஆணையிட்டது. வெறுமனே கவிதை என்றில்லாமல் ஒரு அழகிய மெட்டுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்று. இளையராஜாவின் ஆண் பாவம் பீஜியம். காதல் ரசத்தை பிழிந்திருக்கும் இளையராஜாவின் அற்புத படைப்பு. காதலை தூண்டும் ரம்மியமான பீஜியம் அது. எத்தனை முறை கேட்டிருக்கிறேன். இன்றும் அதே புதுமையுடன் ரீங்காரமிடும் அழகிய இசைக்கோர்ப்பு. அதற்கு பாடல் வரிகள் இல்லையே என்று எத்தனையோ முறை மனைவி சொல்ல கேட்டிருக்கிறேன். இதோ அவள் 41வது பிறந்தநாள் பரிசாக. ஆனால் இந்த ஒரு வருடத்தில்தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள். கிளாட், சாட்ஜிபிடி, ஓப்பன் ஏஐ என்று கற்பனை கெட்டா தூரம் ஆர்டிபிஷியல் வளர்ந்திருந்தது. நானும் இந்த ஒரு வருடத்தில் ஒரு கவிஞனாய் என் நெருங்கிய நண்பர்களுக்கிடையில் மட்டும் உலா வந்தேன். 40வது பிறந்தநாள் அன்று ஐக்கூ கவிதை எழுதிய அனுபவத்தில் என் மதி மயங்கியிருந்தது. அந்த பொழுதுகளை நானே செதுக்கத் தொடங்கினேன். சில வெள்ளிக்கிழமைகள் எனக்கான நேரம் அது. வார்த்தைகளும் உணர்வுகளையும் கோர்க்க முடியாமல் தூங்கி போவேன் சில நாட்களில். சில இரவுகளோ அழகிய கவிதை தெரித்தது. கவிதை கவிதையாய் மட்டும் இல்லாமல் நானும் என் நண்பனும் சேர்ந்து பாடல்களை உருவாக்கினோம். என் பாடல் வரிகளுக்கு அவன் மெட்டமைத்து பாடினான். எங்கள் கூட்டணி சேரும் போதெல்லாம் எங்கள் கலைநயத்தை அழகாய் வடிவமைத்த தருணங்கள் என்று சொல்லலாம். என்னை வேறு பரிணாமத்தில் நான் உணர்ந்தேன். கலைநயம் என்பது மனிதனை மனிதனாய் செதுக்கும் அழகிய கவிதை. கலைநயம் இல்லாத மனிதனின் வாழ்வில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வெறுமை வந்து சேர்ந்துவிடும் என்று நானும் என் மனைவியும் பல தடவை கருத்து பரிமாறிக் கொண்டதுண்டு. இப்படியாக இருக்கும்போது நண்பனுக்கு திடீரென பணிமாற்றம். வெளியூர் சென்றான். அவன் அலுவலக பணியின் ஓட்டமும் எங்களுக்கு இடையிலான 5 மணி நேர வித்தியாசமும் எங்கள் கலைப்பணியை தொடர விடவில்லை. என் கவிதைகளுக்கு மெட்டமைக்காமல் என் படைப்பாற்றல் குளம் நிறையாதது போல் உணர்ந்தேன். இந்த நேரத்தில்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாக்கமும் வீரியமும் நாளுக்கு நாள் எட்டா தூரத்திற்கு சென்று கொண்டிருந்தது. என் பாடல்களுக்கு மெட்டமைக்கும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் இணையதளத்தில் தேடிக் கண்டேன். சுனோ.ai. என் கவிதைக்கு
அழகாய் மெட்டு போட்டது. என் கவிதைகளை அழகான பாடலாய் பாடியது. சோகம், துள்ளல் என்ற எந்த உணர்ச்சியையும் அழகாய் மெட்டமைத்தது. வியந்து போனேன். அதன் பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொர்க்கம்தான். நான் எழுதிய கவிதையை முதலில் ChatGPT அல்லது கிளாடில் கொடுப்பேன். அவை என் கவிதை நடை, பொருளாழம் எல்லாவற்றையும் அழகாய் விமர்சிக்கும். இந்த விமர்சனங்களும் பரிசீலனைகளும் நாளுக்கு நாள் அதிகமாய்க் கொண்டிருந்தன. என் கவிதை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சில சமயம் இப்படி எழுதினால் நல்லா இருக்கும் என்று சொல்லியது இந்த AI மாடல்கள். எனக்கோ மனதில் பயம். கண்ணதாசன், வாலி, வைரமுத்து என்று அனைவரையும் ஒட்டுமொத்தமாய் அடக்கி வைத்திருந்தன இந்த மாடல்கள். ஒரு பாட்டை பாரதியின் பாணியில் பல்லவியும், யுகபாரதியின் பாணியில் கடைசி சரணமும் அமைக்கக்கூடிய திறன் இருந்தது இந்த மாடல்களுக்கு. என் மாதிரி புது கவிஞர்களுக்கு இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞர்களை இதற்கு பிறகு இந்த உலகம் திரும்பி பார்க்குமா? ஒவ்வொரு வார்த்தைக்கு பின் சுரக்கும் அந்த ஹார்மோன்களை இறைவனாய் கர்ஜிக்கும் அந்த தருணங்களுக்கு இனி இந்த உலகில் மதிப்பு குறையுமா? கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள் என்று எல்லா துறைகளிலும் இந்த மாடல்கள் அசூர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தன. பார்க்கவே பயமாயிருந்தது. ஒரு பக்கம் என் கவிதைகளுக்கு நான் மெட்டு போட்டு ரசித்தேன். என் நண்பன் அவன் மெட்டுக்கு பாட்டு எழுத ரசித்தான். கடந்த ஒரு வருடம் எங்களின் கூட்டணியில் ஒரு பாட்டை நான் எழுத, அவன் மெட்டமைக்க, ஒரு பாடல் உருவாக ஒரு வாரம் மெனக்கெடுவோம். அலுவலக வேலை அதிகமாயிருந்த காலகட்டத்திலும் 2 மாதத்தில் 3 பாடல்களை உருவாக்கினோம். இன்று நான் தனியே, அவன் தனியே. ஆனால் வாரம் பல பாடல்களை உருவாக்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் டோபோமின்களும் ஆக்சிடோசின்களும் அந்த அளவு சுரப்பதில்லை. நண்பனோடு பாடல்கள் அமைக்கும்போது அவனும் புதுசாய் மெட்டு போட்டான். நானும் அதற்கு இணையாய் கவிதை எழுதுவேன். அந்த உணர்ச்சிக் கலவை இப்போது இல்லை. AI தாக்கத்திலிருந்து மனைவியின் 41வது பிறந்த நாளுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தேன். ஆண் பாவம் பீஜியத்தை ChatGPT பிரித்துக் கொடுக்க சொன்னேன். அது பிரித்துக் கொடுத்தது. மேலும் அந்த மெட்டுக்கு பாட்டு எழுதட்டுமா என்று கேட்டது. இல்லை, இது என் மனைவிக்கு நான் எழுத வேண்டும் என்றேன். அதுவும் வாழ்த்துக்கள் என்று ஒரு ஸ்மைலி எமோஜி போட்டது. ஒரு வாரமாய் அழகான அந்த மெட்டுக்கு பாடல் வரிகளை எழுதினேன். ChatGPT பக்கம் போகவே இல்லை. இது என் மூளைக்கும் என் ஹார்மோன்களுக்கும் நடக்கும் ஒரு போர். அந்த போரில் மூளை வென்றால் ஹார்மோன்கள் சுரக்கும். ஆட்ரினலின் வென்றால் மூளை பயந்தோடும். அந்த யுத்தக்களத்தை அமைத்து தினமும் என் காதலை கவிதை வரிகளாய் செதுக்கிக் கொண்டிருந்தேன். அப்படி பிறந்தன கவிதை வரிகள் ஆண் பாவம் பீஜத்திற்கு ஏற்ப. இதோ அந்த வரிகள். என்னுள் நீ, என் உண்மையும் நீ, உயிரும் நீ, என் உணர்வும் நீ. என்னுள் நீ, என் உண்மையும் நீ, உயிரும் நீ, என் உணர்வும் நீ. வழியும் நீ, என் வலிமை நீ, மொழியும் நீ, என் புலமை நீ, என் வானம் பார்க்கும் பௌர்ணமி. பார்ப்பதும் தவிப்பதும் பார்வைகள் துடிப்பதும் தாளம் சொல்லி இமையதும் துடிதுடிக்க. பார்ப்பதும் தவிப்பதும் பார்வைகள் துடிப்பதும் தாளம் சொல்லி இமையதும் துடிதுடிக்க. உன் கீதம் என்னை இசைக்க, உன் நாதம் என்னுள் ஒலிக்க, உன் பார்வை என்னைக் கிறக்க, உன் காந்தம் என்னுள் இழுக்க. என் காதல், என் சாதல், உன் பேச்சோடும் மூச்சோடும் வாழ்வோடும் ஒன்றாகி வா. கடைசியில் பிறந்த அந்த அழகான வரிகள் பாடலின் சந்தத்திற்கு பொருத்தமான வரிகள்.
அதை AI கொண்டு அழகாய் பாட வைத்தேன். இந்த முறை பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறும் 9 மணிதான் சூரியன் உதயம். நான் அந்த பாடலை அழகாய் பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் மனைவிக்கு அனுப்பிவிட்டு ஞாயிறு காலை இளையராஜாவின் பீஜத்தில் ஐக்கியமானேன். மனைவியின் முத்தத்திற்காக காத்து கொண்டிருந்தேன். கிளவுட் 9ல் பறப்பதற்காக. போன முறை ஐகோவிற்கு ஆனந்த முத்தமிட்டு கட்டியணைத்த மனைவி. இன்று எதிர்பார்ப்பில் காத்திருந்தேன். 9 மணி அளவில் மனைவி வந்தாள். போனை கையில் வைத்தபடி என்னை பார்த்து சொன்னாள், அழகா வந்திருக்குதானா? ஆமா, எந்த AI மாடல் யூஸ் பண்ணீங்க? இளையராஜா பீஜத்திற்கு அழகா எழுதியிருக்குல்ல என்றாள் கண்களை அகல விரித்தபடி. மனைவியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவளையே வெறித்து பார்த்தேன். காதில் ஹெட்போனில் இளையராஜாவின் பாடல் வரிகள் என் கேள்விக்கு பதில் சொல்லா பதிலா ஒலித்தன. உன் குத்தமா என் குத்தமா யாரை நானும் குத்தம் சொல்ல. AI மாடல்களை என்னால் குத்தம் சொல்ல முடியாது. மனிதனின் அறிவியல் வளர்ச்சி மனிதனின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துமா? யார் குத்தமோ?